எனக்கும் கவர்மெண்ட் ஜாப் வந்தது. ஆனால் அவர் வேண்டாம், நான் கம்பெனி நடத்தி ஒன்று சொந்த வீட்டில் உட்கார வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் கடைசி நேரத்தில் எதுவுமே செய்யாத என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டார். அது இப்போ நினச்சா கூட இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்களேன்ட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோடு நான் அழுது கண்ணீர் விட்டு என் மனசுக்குள்ளேயே அவரை திட்டு வேணும். என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே, பிள்ளையும் கவனிக்கல, பொண்ணும் கவனிக்காத நான் இப்போ அனாதையாக இருக்கிறேன். ஒரு சகோதரி வீட்டில் நான் அடைக்கலமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் மனுஷனை விட பணம் அவ்வளோ முக்கியமானது. அது எப்படி மனுஷனை விட பணம் முக்கியமாயிடும்? ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியுமா அவனுக்கு? அவர் இவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் கடைசியாக சாகும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் நான் கடைசியாக கேட்டது இந்த மிஷின்ஸோட சத்தத்தை தான் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும், எவ்வளோ ஃபேமான ஆக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு கடைசி நேரத்தில் தேவை மனுஷங்களை தான் தவிர பணம் கிடையாது. வேகமான உலகத்தில் ஓடிட்டு இருக்க நமக்கு இது எதுவுமே புரியறது கிடையாது. லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பா மட்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்றைக்கும் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாடா. இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.